மௌனம் தானே காக்கார். ஓபிஎஸ்ஸை சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லலையே, அதை பற்றி ஒன்றும் கமிட்மெண்ட் இல்லையே. அப்படியே இருந்தாலும் இது ஒன்றும் வினோதமான புதிய நிகழ்ச்சி அல்ல. தமிழகத்தில் திராவிட பாட்டாளி மக்கள் கட்சி, மறுமலர்ச்சி திமுக ரெண்டுமே தேசிய ஜனநாயக கூட்டணியில் அல்லது பாஜக கூட்டணியில் இடம்பெற்றது 1998. அப்போது மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கிட்ட நாங்களே கேட்டோம். நான் இருந்த அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில், நீங்கள் எப்படி பிஜேபியோட அலையன்ஸ், ஏன்னா ஐடியாலஜிக்கலி டிஃப்ரெண்ட், தே ஆர் அகெயின்ஸ்ட். ஆனால் கேட்டதுக்கு என்ன சொன்னார், நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திமுக சொல்லி ஜெயலலிதா தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திமுகவோட உறவு வச்சுருக்கோம், கூட்டணி வைத்திருக்கோம். அவர்கள் தேசிய பாஜக கூட்டணியில் இடம்பெறுக்கு. அப்போ தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிற பேர் வரல, அதனால தான் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணேன். இந்த ஒரு விளக்கத்தை அவங்க கொடுத்தாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். 99 கலைஞர் கருணாநிதி தலைமையிலான, நீங்கள் சொன்னது மாதிரி வைகோ இருக்க ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்கள், ஜெயலலிதா ஒப்பிட்டு சொல்கிறீங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு மாதத்திற்கு முன்னதாக அமித்ஷாவுடைய ப்ரெஸ் மீட் முடித்த பிறகு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார். சசிகலாவிற்கும் டிடிவி தினகரனுக்கும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் ஒருபோதும் அதிமுகவில் இடம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளியர் கட் ஸ்டேட்மெண்ட். இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டு மற்ற பார்ட்டிக்கு பொருந்தாது. இது உட்கட்சி விவகாரமாக தான் அமித்ஷா பார்க்குறாரு. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் தலைமையில் தான் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்டிருக்கு. கரெக்டு. அப்படி இருக்கும்போது இதை பாஜக தலைவர்கள் எப்படி அறிவிக்கலாம், இதை எப்படி அறிவிக்கிறாங்க? இல்லை, நீங்கள் முதல் கேள்வி கேட்டதில் டிடிவி தினகரனையும் ஓ பன்னீர்செல்வத்தையோ சசிகலாவே அதிமுக தானே சேர்த்துக்க மாட்டாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற முடியல. அதோட தலைவர் யார் சார்? சார், தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் தலைமை. நாங்கள், அதாவது பாஜக என்ன சொல்லுவோம், ஒரு உதாரணத்துக்கு நான் பாஜக ஒரு கிரிக்கெட் டீம் எலெக்ஷனுக்காக மோதுறாங்க, 11 பேர் கேப்டனு, என்னுடைய பிளேயர்ஸ் யாருன்றது கேப்டன் தான் டிசைட் பண்ணுவார். அந்த மாதிரியெல்லாம் இங்கே கிடைக்காது. இந்த பாஜக அதிமுக கூட்டணியில் அதெல்லாம் கிடையாது. டேடி என்ன சொல்கிறாரு, மேலிடத்தில் இருக்காங்க பார்த்துக்கிறாங்க, அது அவங்களே ஒத்துக்கிட்டது, நம்ம வார்த்தை கிடையாது, அவங்களே ஒத்துக்கிட்டது அந்த புண்ணியவான்களை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும்.